கைஸ் ஒன்றும் இல்லை, மெஹந்தி வைக்க போகிறேன். அதுவும் மேடம் கையில் தான் மெஹந்தி வைக்க போகிறேன். இது வந்து எனக்கு ஒரு டாஸ்க்காக கொடுத்தாங்க. அதாவது என் சிஸ்டர் ஒருத்தவங்க, நீங்கள் வந்து என்ன உங்கள் ஒய்ஃப் வந்து மெஹந்தி போடுறாங்கன்னு தெரியும், ஸோ நீங்கள் அவங்களுக்கு மெஹந்தி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. ஸோ அதுதான் பாப்பா அதை இப்போ வச்சிட்ருக்கேன். ஸோ முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் வருது, பார்க்கலாம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மெஹந்தி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓகே, இவங்க மெஹந்தி தானே வைக்கிறாங்க, இதுக்கு என்னடா இவ்வளோ ப்ரைஸ் வாங்குறேன். நான் அப்பயே ஜானுக்கிட்டே கேட்டேன், ஒய்ஃப்கிட்டே கேட்டேன். ஆனால் இப்போ தான் அது என்னன்னு தெரியுது. ஓ, இங்கே கைக்கு வர டிசைன் நான் இங்கேயே போட ஆரம்பிச்சிட்டேனே. சரி பார்ப்போம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு தெரியும். இப்போ இப்படி வீணை மாதிரி மியூசிக் மாதிரி இப்படி எடுத்துடும். இதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் கூட, எனக்கு நல்லா தெரியும். இங்கேருந்து அப்போ லைன் இப்படி இழுக்கணும், இந்த சென்ட்ரு வருது. நீ ஆட்டாமல் காமிச்சா தான் நான் வைக்க முடியும். சரி நமக்கு அது எங்க இருக்கு? ஓய், அது
ஓகே ஃபினிஷட் ஐஸ் பாருங்கள் வேர்வே வந்துடுச்சு வச்சு முடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சேன் எப்படி எப்படி வந்துருக்கு பாருங்கள் இதுக்கும் எதனா ஒத்து போகுதான்றதை ஐயோ இதுக்கும் எப்படி ஒத்து போகுதா அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்னு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க